இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் சங்கீதம் 38:20. நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம நல்லவங்களாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை நல்லது செஞ்சிருந்தாலும் சரி, விரோதிகளுக்கு பஞ்சமே இருக்காது. இதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். அதுலேயும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஊழியக்காரவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கால் வைக்கிற இடம், பார்க்குற மனுஷர்கள், குடும்பத்தினர், இப்படி எல்லா இடத்துலையும் பகை, விரோதிகள், வெறுப்பு இதுதான் இருக்கும். சில சமயம் நமக்கு தோணும், நல்லவங்களாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், பேசாமல் நாமளும் இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி வாழலாம்னு. உலகத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தால் அதில் நிம்மதி சந்தோஷம் கிடைச்சிருமா? நிச்சயமாக இல்லை. மனிதர்கள் நம்மளை விரோதியாக பார்க்கும்போது தேவனிடத்தில் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் உலகத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தோம்னா நம்ம தேவனுக்குள்ளும் தேவன் நமக்குள்ளும் சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம நல்லது செஞ்சதையும் நல்லவங்களாக வாழ்கிறதையும் மனிதர்கள் புறக்கணித்தாலும் தேவன் அதை அங்கீகரிப்பார். அது எப்போ தெரிய வரும்னா, பரத்தில் நமக்கு இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடியேவும் பூமியில் நம்மளை மேன்மைப்படுத்திட்டு தான் நமக்கு பரத்தில் இடம் கொடுப்பார். நம்ம பைபிளில் பார்த்த அத்தனை தேவ மனிதர்களும் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் தேவன் பரத்தில் இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள பூமியில் மேன்மைப்படுத்திட்டு தான் அவங்கள பரத்துக்கு எடுத்துக்கிட்டார். அதனால் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டே இருப்போம். நிச்சயமாக தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துவார், பரத்துலேயும் இடம் கொடுப்பார். ஆமேன்.